மக்களே, இன்னைக்கு நான் உங்களோட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, எங்களோட அக்கா, என்னோட மச்சான்லாம் வந்திருக்கிறாங்கன்னு. ஸோ அவங்கள கூட்டிக்கிட்டு நம்ம ஃப்ரைடே ப்ரேயர் போலான்னு நாங்க கிளம்புனோம். என்னோட வீட்டுக்கும் மஸ்ஜிதுல் ஹராமுக்கும் ஆக்சுவலி 10 மினிட்ஸ் தான் டிஸ்டன்ஸ். பட் நாங்க வந்து கார் பார்க்கிங்ல போய் காரை போட்டுட்டு அதுக்கப்புறம் பஸ் ஏறி வர்றதுக்கு கிட்டத்தட்ட 9 இந்த மார்னிங் வந்து மஸ்ஜிதுல் ஹராம் ரீச் பண்ணோம். அந்த டைம்லயே சரியான கூட்டம், எல்லாரும் கூட்டமா நடந்து வந்துகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒரு டைம்க்கு அப்புறம் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அவங்க உள்ள விட மாட்டாங்க, நம்ம வெளியே இருந்து தான் தொழணும். ஸோ எல்லாரும் உள்ளக்க போறதுக்காண்டி போட்டி போட்டுக்கிட்டு தள்ளி விட்டுக்கிட்டு ரொம்ப ரஷ்ஷா இருந்துச்சு. பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, நம்ம வந்து இபாதா பண்ண போறோம். அந்த இபாதா வந்து இந்த மாதிரி ஒரு ஆளை தள்ளி விட்டு புஷ் பண்ணி நம்ம தான் முதல்ல போகணும், அந்த மாதிரிலாம் பண்ணாம பொறுமையா போடுறது நல்லதுன்னு நான் ஃபீல் பண்றேன். இது வந்து ஒரு ஜஸ்ட் ஒப்பீனியன், மற்றவங்க இனிமே வர்றவங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் மாதிரி. பிகாஸ் யங் பீப்புள் மாத்திரம் வர்றது இல்ல, வயசானவங்களும் வருவாங்க. வயசானவங்களோட எனர்ஜி யங் பீப்புள் அளவு இருக்காது. ஸோ அதனால சொன்னேன். அப்புறம் மத்தாஃப்ல வந்து ஊமனை தொலை விட மாட்டாங்க. ஸோ மத்தா ஃபுல்லா ஜென்ஸ் ஃபுல்லாயிடுச்சு. நாங்கள் வந்து அந்த பின்னாடி வந்து தான் உமனுக்கு இடம் இருந்துச்சு, அங்கதான் தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ் இவ்வளவு கூட்டத்திலையும் அல்லாஹ் வந்து நல்லபடியா எங்களை தொலை விட்டு திருப்பி வீட்டுக்கு சேஃபா போனதே ஒரு பெரிய விஷயம். மாஷா அல்லாஹ்.